நாங்கள் பாண்டிச்சேரி பீச் ஏடன் பீச்சில் வந்து காற்றாடி திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக வந்தோம் இங்கே. நான் என்னோடய கணவர் அண்ட் என்னோடய பையன் எல்லாருமே வந்தோம் இங்கே. ஏகப்பட்ட மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காரை நிறுத்திட்டு நடந்தெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இத்தாலி, தைவான் அண்டு ஃப்ரான்ஸு, தாய்லாந்து எல்லா நாட்டிலேருந்துமே சுற்றுலா பயணிகள் வந்து இந்த காற்றாடி திருவிழாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பட்டு என்னென்னா இப்போ 4 days நடந்து முடிஞ்ச அந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு 5வது நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆசையோடு வந்திருந்த இன்றைய பொழுது மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காற்று கிளைமேட் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா பட்டத்தையுமே இறக்கிட்டாங்க. இறக்குனதுனால வந்த மக்கள் வெளிநாட்டிலேருந்து தான் கையில் எடுத்துகிட்டு வந்த இந்த சின்ன சின்ன பட்டங்களை வச்சு அவங்கவுங்க ஏற்றி போகுதான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஹாய், வேர் ஆர் யூ ஃப்ரம்? Paris. Paris. Yeah. ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க இவங்க. யூ ஃப்ரம்? ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காற்று இல்லாத காரணத்தினால ரொம்ப சோர்வடைஞ்சி ஹாப்பினஸ் கம்மியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். Kanawai fish. Okay. அப்படி இருந்துமே ஒரு சில பட்டங்கள் பறக்கிறத ரொம்ப அதிசயமாக பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள். நம்மளுக்குமே நானும் அந்த எதிர்பார்ப்போடு வந்திருந்தேன் இங்கே. ஸோ எனக்குமே கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. நான் என்னோடய ஃபேமிலி எல்லாமே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே பீச்சில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். கூட லைவில் சொல்லியிருந்தேன் வந்து வீடியோ போடுறதா சொல்லிவிட்டு. பட் என்னால் அந்த பட்டங்கள்லாம் இல்லாதனால அந்த வீடியோ என்னால் போட முடியல. ஸோ அதனால் லைவை க்ளோஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ அதுக்காக ஒரு சின்ன வீடியோ. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஏடன் பீச்சு. கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இதை பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. பாண்டிச்சேரி வந்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், ரொம்ப அழகான பிளேஸு. சுற்றிலும் க்ரீனிஷாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பொழுது போக போக மிதமான காற்று லைட்டாக வீச ஆரம்பிச்சுது. ஸோ 1-2 பேர் இருக்கிற அந்த பட்டத்தை வந்து பறக்க விட முயற்சி பண்ணாங்க. அதில் 1-2 பட்டங்கள் வந்து பறந்துச்சு. ஸோ அது லைட் செட்டிங்கோட இருட்டு நேரத்தில் ரொம்பவே ரம்மியமாக காட்சிக்கு கொடுத்தது. அதை பாருங்கள். இதை பட்டங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சாயல்லையே வந்து பட்டங்கள் ஒரு பட்டமும் தயாரிக்கப்பட்டிருந்தது. பார்த்திங்கனாக்கா இது வந்து ஆக்டோபஸ்ஸு. அந்த மாதிரி ஃபிஷ்ஷுலேயே பல வகை மீன்கள்லாம் வந்து நாள்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. நான் பார்க்கல. பட் இன்றைக்கி உள்ள பட்டங்கள் வந்து ஒரு சில பட்டங்கள் மட்டுமே பறந்துச்சு. ஸோ நான் அதுதான் வீடியோவாக இப்போ எடுத்து போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். காற்று ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால பட்டத்தை பறக்க விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு
10-15 பட்டம் போல் தான் பறந்துச்சு. ஸோ அது ரொம்பவே கம்மி தான், இருந்தாலும் அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த ஸ்னேக் இருக்குது இல்லைங்களா, ஸ்னேக்கை வந்து பட்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான பட்டம் தான், பட் மேலே பறக்கக்குள்ளே நம்மளுக்கு ரொம்பவே சின்னதாக தெரிஞ்சுது. ஸோ நான் அதையும் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நான் இந்த காத்தாடி திருவிழா இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த பட்டத்தில் வந்து லைட் செட்டிங்லாம் கூட வச்சு ரொம்ப அழகாக நைட் நேரத்தில் பார்க்குறதுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க. எங்கெங்கேயோ ஷூட்டிங் ஸ்பாட்டு, நம்ம ஊட்டி அதெல்லாம் தேடி போகிறோம். பட் பாண்டிச்சேரியிலே இவ்வளோ அழகான இடம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பாய். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி